எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் அப்போ கிளைண்ட் ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பாங்க. அதுவே செகண்ட் ஹாஃப் அப்போ பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் ஃபைனான்சியல் பிளானிங்னால மேஜர் இஷ்யூஸ் வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு அண்ட் வந்துட்டும் இருக்கு. இதனால ஃபர்ஸ்ட் கிளைண்ட் அண்ட் கான்ட்ராக்டரோட ரிலேஷன்ஷிப் பாதிக்குது. செகண்ட் பட்ஜெட் ஃப்ரேமிங் இருக்குது. எதனாலன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து கிளைண்டோட மணி ஃப்ளோ ஈஸியா போயிடுது. செகண்ட் ஆஃப் அவங்க சைட்ல போய் விசுவலைஸ் பண்றதுனால மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணலாமா மாத்தலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வர்றதுனால பட்ஜெட் ஃப்ரேமிங் தாண்ட வாய்ப்பு இருக்கு. மூணாவது, அந்த பட்ஜெட் ஃப்ரேமிங் தாண்டறதுனால அவங்களோட அவுட்கம் எக்ஸ்பெக்டன்சி மீட் பண்ண முடியறது இல்லை. 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்ல டைல் வாங்க போகணும், 150 தான் நம்மளோட பட்ஜெட். ஆனா கிளைண்டோட எக்ஸ்பெக்டன்சில 50 rupees எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா கூட 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்படி ஒரு மெட்டீரியலையும் அவங்களோட எக்ஸ்பென்சிவ் கூட அதோட பட்ஜெட் ஃப்ரேம் ஜாஸ்தி ஆகுது. இது எப்படி நாங்கள் ஆர்கேஎம்ல ஓவர் கம் பண்றோம்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்கிமேட்டிக் டிஸ்கஷன்லயே கிளைண்ட்டுக்கு மெட்டீரியல் நாலேஜஸ் பத்தி நாங்கள் நிறைய சொல்லிடுறோம். நாங்கள் மெட்டீரியல் காஸ்ட் பத்தி டிஸ்கஸ் பண்றதுனால எஸ்டிமேஷன் ஓரளவுக்கு அரைவ் பண்ணிக்கிறோம். இதனால எங்களுக்கு பெருசா பின்னாடி ப்ராப்ளம் இல்லை. நீங்களும் நாளை பின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் டிஸ்கஷன்லேயே மெட்டீரியல் கிளாரிட்டி வச்சுக்கோங்க. அந்தந்த ஸ்டேஜுக்கு காஸ்ட் வைஸ் அரைவ் பண்ணிக்கோங்க.